சவுத்தில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. சவுத்துனாலே வாழ தகுதி சென்னையில் பேசுவாங்க, தென் மாவட்டங்கள் ஏன் இப்படி இருக்குது, தென் மாவட்டங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி. தென் மாவட்டங்களில் வந்து ரத்தமும் சதயமாக ஜெயித்தவங்க, கனவு நோக்கி ஓடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு முக்கிய காரணம் கணேசன் கதை எடுக்கணும். முக்கிய காரணம் வந்து இந்த ஊரோட நெகட்டிவை மாற்றணும். இந்த ஊருக்குள்ள இருக்க நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேறு மாதிரி எப்படி அவங்ககிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சினிமாக்காரனாக நான் வந்து உரையாடும் போது நிறைய இங்கே சிக்கல்கள் இருந்துச்சு. அப்போ இளைஞர்கள்ட்ட அவங்களுக்கு புரிஞ்ச பாசையில் பேசணும். அது முக்கியமாக தென் தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களுக்கும் உள்ள எல்லா இளைஞர்கள்ட்டையும் நான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரே டூல் வந்து ஒரே வழி வந்து கணேசன் கதை தான் எடுத்து முடிவு பண்ணேன். ஏன்னா கணேசன் கதைக்குள்ளே என் கதை இருக்குது. நிறைய சவுத்தில் உள்ள நிறைய இளைஞர்களோட கதை, கோபம், வலி, அவங்களோட தேடல், கனவு எல்லாமே இருக்குது. அதனால் நான் வந்து இந்த கதையை பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த கதையை பண்ணோம். நிச்சயமாக இந்த கதை பண்ணதுக்கான காரணம் சவுத் தமிழ்நாட்டோட நெகட்டிவ் ஸ்டைலையே மாற்றணும், இளைஞர்களோட மனநிலையை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்குது.